நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் நம்மளுடைய கல்ச்சர் வந்து க்ளோஸ்லி நெட் கல்ச்சர். ரொம்ப சொந்த பந்தம், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் இதெல்லாம் வந்து லைக் ரொம்ப நம்ம வேல்யூ பண்ணுற ஒரு சொசைட்டியில் வந்து லைக் நம்ம இருக்கிறோம் ஒரு கல்ச்சரில். நம்ம ஊரில் வந்து எப்படின்னா எல்லாத்தையும் சொந்தக்காரங்கன்னு சொல்லுவான், எல்லாத்தையும் நண்பர்கள்னு சொல்லுவான். அண்ட் வந்து எண்டே கிடையாது. ஃபங்க்ஷன்ஸுக்கு, ஃப்யூனரல்ஸுக்கு, வெட்டிங்ஸுக்கெல்லாம் எண்டே கிடையாது நம்ம வாழ்க்கையில். ஒரு பெரும்பாலான ஒரு டைம் வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணுறது, அப்புறம் யாராவது இறந்துட்டாங்கன்னு ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த வயசானவங்க வந்து அவங்களுடைய லைஃபை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய வேலையை என்னென்னா யாரெல்லாம் நெக்ஸ்ட்டு சாக போகிறாங்க, யாருக்கெல்லாம் அடுத்தது கல்யாணம், யார் எவ்வளோ மொய் வச்சுருக்குறாங்க, அதுக்கு ஒரு நோட்டு, அதுக்கு ஒரு பெரிய லெட்ஜர், இது எல்லாத்தையும் வச்சு மெயின்டைன் பண்ணி இப்படி தான் நம்மளுடைய கல்ச்சருடைய ப்ராக்டிஸ் அது. அண்ட் வந்து சில டைம் வந்து இந்த டிரான்சிஷன் டைமில் ஸோ அப்படியே பண்ணி இருந்துட்டாங்க. இப்போ அடுத்தது குழந்தைகளும் அதையவே பண்ணணுமா? இதெல்லாம் பண்ணுறப்போ என்ன வந்து லைக் நம்ம மைண்டில் ஒரு கொஸ்டின் வரும்னா, எந்த பாயிண்டில் நம்ம வந்து இது போதும் அப்படின்னு சொல்கிறதுன்னு வந்து லைக் நமக்கு தெரியாது. எந்த பாயிண்டில் ஐயோ இதுக்கு மேலே வந்து முடியாது, இதுக்கு மேலே இது தேவையில்லை அப்படின்னு சொல்லணுங்கிறதே நமக்கு தெரியாத விதத்தில் நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து லைக் நம்ம அதை வேல்யூ பண்ணுறோமா இல்லை அதை வந்து அதை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து லைக் ஒரு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்படி இருக்குது. அண்ட் திருமண பந்தத்துலேயும் அதே மாதிரி. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் சொல்ல வந்த காரியம் என்னென்னா, நம்ம எதுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கிறோம், அவங்க எதுக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாங்க, இது தெரியாது நமக்கு. அண்ட் இப்படி தான் வந்து லைக் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அப்படியே நம்ம வந்து லைக் இன்னொரு ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா, ஃபேமிலி மேரேஜுக்கு வந்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதில் ஒரு கம்பேனியன்ஷிப் இருக்குது, அதில் ஒரு இன்டிமசி, ரொமான்ஸ் அதெல்லாம் அதில் இருக்குது. பட் மறுபடியும் அதனுடைய எண்ட், அதனுடைய கோல் அதுவும் என்னங்கிறது லைக் நிறைய டைம் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. லைக் ஒய் ஆர் வி ஜாயின் டுகெதர் இன் மேரேஜ்? எதுக்காக நம்ம வந்து இந்த திருமண உறவில் இருக்கிறோம்? ஸோ உறவினர்கள், நண்பர்களோட எதுக்காக இருக்கிறோம் நிறைய பற்றி தெரியறதில்ல. சரி, கணவன் மனைவிக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறதுக்காக நம்ம கூடி வந்திருக்கிறோம், அதுவும் வந்து லைக் நிறைய டைம் வந்து மிஸ் ஆயிடுது. அண்ட் மூணாவது, குழந்தைகளுடைய லைஃப்லையும் ஃபேமிலின்னு பார்த்தா எதுக்காக நம்ம அவங்க லைஃப்பில் இருக்கிறோம், அவங்க நம்ம லைஃப்பில் இருக்கிறாங்க தெரியாது கிடையாது. பாருங்கள், நல்ல வெல் மேனர்ட், வெல் பிஹேவ்ட் சில்ட்ரனை வளர்த்துறது தான் இன்றைக்கி வந்து லைக் அது ஒரு எய்மாக இருக்குது. நல்ல குழந்தைக்கு வந்து எப்படி பிஹேவ் இது ஒரு கோலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு நல்ல டேலண்டடாக நம்ம வந்து அவங்கள வளர்த்தணும், எல்லா ஸ்கில்லையும் அவங்களுக்கு கற்றுத்தரணும். பட் எதுக்கு இந்த உறவுகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்? வாட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் ஆல் தீஸ் ரிலேஷன்ஷிப்? எதுக்காக வந்து லைக் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு, கிட்ஸு, ஒய்ஃபு, ஸ்பவுஸு, ஹஸ்பண்டு, எதுக்கு ஆண்டவர் இவங்க எல்லாத்தையும் தந்திருக்கிறார்? வாட் இஸ் தட் ஒன் திங்? வாட் இஸ் அ கோல் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ்? வாட் இஸ் அ கோல்? எதுக்காக வந்து லைக் நம்ம இந்த உறவுகளில் இருக்கிறோம்? பாருங்கள், இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் கரெக்டாக பண்ணல அப்படின்னா we will be wasting our time, we'll be wasting our energy. நம்ம வந்து லைக் will be missing the point. தேவையில்லாத பெயினை, தேவையில்லாத ஏன்னா லைக் அந்த மனசாபத்தை வந்து லைக் நம்ம அனுபவிச்சுட்ருப்போம் தேவையே இல்லாமல். அண்ட் ஒன்ஸ் நம்ம எதுக்காக இது இருக்குதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா we will know the priority. ஓகே, யார் நம்ம லைஃப்பில் இருக்கணும், யாருக்கு வந்து நம்ம ஓகே இனஃப்னு சொல்லணும், இல்லை ஒருத்தங்களுடைய லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ வாட் இஸ் அ கோல்? கோல் என்ன அப்படின்னா சாங்க்டிஃபிகேஷன். இந்த வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. தமிழில் அது என்ன போட்டிருக்குதுன்னா பரிசுத்தமாக்கப்படுதல். ஸோ எதுக்கு எந்த உறவுகளை நம்ம பர்சியூ பண்ண தெரியுங்களா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, பல வருஷமாக அந்த நண்பர் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரு. பட் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் அவங்கள வந்து எந்த விதத்துலையும் பாதிக்க முடியாது. அவங்க உங்களைய கிறிஸ்துவுக்குள்ளே நேராக நடத்துறதுக்கு அங்கே வந்து பொட்டன்ஷியலே கிடையாது. அண்ட் ரொம்ப வருஷமாக அந்த உறவை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களேன், மறுபடியும் அது வந்து தேவையில்லாத ஒரு உறவு, அது தேவையே கிடையாது.
அண்ட் அந்த ஜனங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வாழ்கிறது வந்து உங்களுக்கும் ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான மீனிங்லெஸ்ஸான பர்சூட் ஆகிடும். மேரேஜில் நம்மளுடைய கோல் என்ன? ஒரு மனைவியை, ஒரு கணவனை, ஒருவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒய்ஃபை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், ஹஸ்பண்டை ஹாப்பியாக வச்சுக்கணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு தரணும், செய்யணும். பாருங்கள், இது கிடையாது எண்டு கோல். எண்டு கோல் என்ன தெரியுங்களா? நம்மளையுமே என்ன கேட்கணும்னா, ஆர் வி சாங்டிஃபையிங் தெம்? என்னுடைய மனைவி இருக்கிறாங்களா, என்கூட இருக்கிறாங்களா, என்னோட அந்த 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 உறவில் இருக்கிறாங்களா? ஆர் தே பீயிங் சாங்டிஃபைட்? அவங்க பரிசுத்தமாயிட்டு இருக்கிறாங்களா, பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறாங்களா? இந்த கேள்வி தான் நம்ம கேட்கணும். அதே மாதிரி கணவன் நான் இருக்கிறேன், என்னுடைய மனைவியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் மீ என்ன தெரியுங்களா? நான் பரிசுத்தமாக்கப்படணும். இதை என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. குழந்தைகளுடைய லைஃப்பில் பேரண்ட்ஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுங்களா? டு இன்டென்ஷனலி சாங்டிஃபை தெம். ரொம்ப வந்து இன்டென்ஷனலான மைண்ட்ஃபுல்லாக, ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக அவங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு நேராக பெற்றோர்கள் நடத்துகிறோமா இல்லையா? இதுதான் கோல் ஆஃப் ஆல் ரிலேஷன்ஷிப். அண்ட் இதை நம்ம எங்கேருந்து கற்றுக்க முடியும்? யாருக்கிட்ட இருந்து கற்றுக்க முடியும்? யாரை நம்ம பார்க்கணும்? லெட்ஸ் லுக் டு ஜீசஸ். அவர் தான் நமக்கு வந்து இந்த காரியங்களை கற்றுத்தராரு. பாருங்கள், அவருக்கு ஏகப்பட்ட, அது ஜுடாயிசம் நம்ம கல்ச்சர் மாதிரி ரொம்ப க்ளோஸ் நிட் கல்ச்சர், ரொம்ப ரொம்ப நெருங்கின, ரொம்ப அந்த உறவுகள் எல்லாம் நிறைய இருக்கிற, அதில் மதிப்பு தர்ற ஒரு கல்ச்சர் ஜுடாயிசம். அண்ட் ஜீசஸை வந்து பார்க்குறதுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள், சகோதரர்கள்லாம் வந்து வெளியில் நிற்கிறாங்க. அண்ட் இவர் வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய அம்மா, சகோதரர்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு. ஜீசஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வார்த்தையை கேட்டு அதை செய்யறது யாரோ அவங்க தான் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய தாய், என்னுடைய சகோதரி அப்படின்னு வந்து அவர் ரீடிஃபைன் பண்ணுறார் ரிலேஷன்ஷிப்ஸை. ஸோ ஜீசஸ் வந்து வாட் வாஸ் ஹீ டூயிங்? வை டிட் ஹீ கம்? வாட் வாஸ் ஹிஸ் கோல்? பல பேர் அவரை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு தடவையும் அவர் கிளியராக, ரொம்ப ஸ்பஷ்டமாக அவர் எதை காட்டிகிட்டு இருந்தார்னா, த டோர் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். என்னை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறீங்களா? Do not follow me for wrong reasons. தவறான காரியங்களுக்காக என்னை பின்தொடர்ந்து வராதீங்க. நான் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு கான்சக்ரேட் யூ, ஐ வாண்ட் டு சாங்டிஃபை யூ. உங்களை நான் பரிசுத்தமாக்கிறதுக்கு தான் இந்த பூமியில் வந்திருக்கிறேன். நீங்கள் அதுக்கு விரும்புனீங்கன்னா கீப் ஃபாலோவிங் மீ, என்னை பின்தொடர்ந்துட்டுருங்க. உங்களுக்கு அது விருப்பம் இல்லை, எனக்கு வந்து சாப்பாடு வேணும், எனக்கு தங்கிறதுக்கு இடம் வேணும், எனக்கு உடுத்துறதுக்கு கூட வேணும், என் கஷ்டமெல்லாம் நீங்கணும், இதுக்காக நான் கிறிஸ்துவை பின்தொடர்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாராவது வந்தீங்கன்னா, Jesus always encouraged them to leave. நீங்கள் போயிட்டே இருக்கணும். You're not going to get it. ஸோ மறுபடியும் நான் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் மறுபடியும் நான் கேட்குறேன். நம்ம எதுக்கு மித்தவங்களுடைய லைஃப்பில் இருக்கிறோம்? டு சாங்டிஃபை them. மித்தவங்க எதுக்கு நம்ம லைஃப்பில் இருக்கிறாங்க? எதுக்கு இருக்கணும்? டு சாங்டிஃபை us. புரியுதா? அப்படி தான் நம்ம வந்து we should learn to prioritize people. நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, நம்ம நிறைய பேர்த்தோட பழகிறோம். சித்தப்பா, மாமா, தம்பி, அண்ணன், இந்த மாதிரி பல உறவுகள் இருக்குது. விச் ஒன் டு பர்சூ? எதை வந்து நம்ம பின்தொடர்றது? அண்ட் அந்த உறவில் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா சிம்பிள். தி ஆன்சர் இஸ் டு சாங்டிஃபை. பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை எல்லா உறவுகள்லையும் வச்சிருக்கிறார். We are called to be sanctifying agents. ஸோ சாங்டிஃபைனா என்ன? பரிசுத்தமாக்கப்படுறதுன்னா என்ன? ஓகே, இன்னொரு வார்த்தையில் இதை நான் வந்து இதை சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்குறோம். உலகத்தில் அவரை விட தேவனுக்கு பிரியமாக, தேவனை அப்படியே தத்ரூபமாக காட்டினது யாருமே கிடையாது. ஓகேவா? அவர் தான் இருக்கிறதுலே பரிசுத்தமாக வாழ்ந்தார். ஸோ பரிசுத்தமாக்கப்படுதல் இல்லை வந்து டு பி சாங்டிஃபைட், பரிசுத்தம் உள்ள ஒரு ஜீவியத்தை வாழ்கிறது அப்படின்னா என்னன்னா, கிறிஸ்துவ போல வாழ்கிறதுக்கான ஜீவியத்தை வாழ்கிறது. ஓகே, ஸோ அந்த பூமியில் எதுக்கு நம்ம வாழ்கிறோம்? எதுக்கு நம்ம மித்தவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம்? கிறிஸ்துவை காட்டுறது, கிறிஸ்துவ போல வாழ்கிறது, கிறிஸ்துவ போல நடக்கிறது, அவரை போல் சிந்திக்கிறதுக்கு, அவரை போல் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கிறதுக்கு தான் இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம்.
அண்ட் அதை நம்ம கிறிஸ்துவை வந்து காட்டுறதுக்கு தான் நம்ம மித்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து இருக்கிறோம். ஓகேவா? இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் திங் டு பி அண்டர்ஸ்டுட். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பூமியில் நம்ம யாரை காட்டுறோம்? கிறிஸ்துவை காட்டுறோம். அதுக்கு தான் நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம். அதுக்கு தான் அந்த உறவுகள் எல்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கு. இப்போ யாருக்காவது அதில் விருப்பமே இல்லைன்னு வைங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு அந்த இடத்துல வேலை கிடையாது. அவங்கள பிரியப்படுத்தியோ அவங்கள வந்து எப்படியாவது நம்ம சைடு வச்சுக்கிறதோ இட்ஸ் பாயிண்ட்லெஸ். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இன்றைக்கி ஜீசஸுடைய ப்ரேயரை நம்ம பார்க்குறோம். அவருடைய டிசையர். இந்த நம்ம 17வது அதிகாரத்தை நம்ம யோவானில் நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோன்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய ஜனங்களுக்காக கொண்டிருந்த வாஞ்சை, அவளுக்காக அவர் பண்ண ஜெபம், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அண்ட் சாப்டர் 17 நம்ம வந்து 6வது அதிகாரத்திலிருந்து 6வது வசனத்திலிருந்து 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சாப்டர் 17 வந்து ஜீசஸ் வந்து த மோஸ்ட் ஹோலி பிளேஸை வந்து ஓப்பன் பண்ணுறார். பிதாவும் குமாரனும் என்ன பேசிக்கிறாங்க, என்ன விரும்புகிறாங்க, எதில் மகிழ்றாங்க, எதில் சந்தோஷப்படுறாங்க, அவங்க வந்து இந்த உலகத்தில் என்ன மாதிரியான காரியங்கள் நடக்கணும்னு விரும்புகிறாங்க, இதை எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அவங்க 2 பேரும் பேசிக்கிற ஒரு அரிய பேசேஜ் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி பேசேஜே கிடையாது. John 17 மாதிரி there is no other passage in the Bible. It is the most intimate place in the Trinity. திருத்துவத்துக்குள்ளே இருக்கிற பயங்கர இன்டிமேட்டான ஒரு ஏரியா John 17. நம்ம அதை படித்தோம்னா இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட விரும்புறது என்ன, அவர் பிதாவுக்கிட்ட வேண்டிக்கிறது என்ன, அவர் யாராக இருக்கிறாரு, பிதா இவரை எப்படி நேசிக்கிறாரு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம அங்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம ஜான் சாப்டர் 17 எடுத்துக்கலாம். 17வது அதிகாரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா 6வது வசனத்திலிருந்து, நம்ம லாஸ்ட் வீக் வந்து 1 to 5 பார்த்தோம். இந்த வாரம் 6வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வாசிப்போம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தேன். அவர்கள் உடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினம் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் இவ்விடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக் கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக் கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக் கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவர்களை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஓகே. ஸோ பாருங்கள், இந்த ப்ரேயரில் இப்போ நம்ம படிக்கிற போர்ஷன் 1வது வசனத்துலேருந்து 5வது வசனம், இயேசு கிறிஸ்து
தனக்காக ஜெபிக்கிறாரு. இப்போ 6வது வசனத்திலிருந்து 19வது வசனம், இயேசு கிறிஸ்து இப்போ இந்த 11 சீஷர்கள் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக அவர் ஜெபிக்கிற இந்த ஜெபமாக இருக்குது. ஓகே, ஏன் இந்த மறுபடியும் இந்த ஜெபத்தை நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குதுன்னா, சீஷர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே அவர் அப்படி சத்தமாக ஜெபிக்கிறார். ஓகே, சீஷர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துறதுக்காக. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, நான் உனக்காக இதை தான் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறேன், இதை நீ தெரிஞ்சுக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கோ அப்படிங்கிறத இந்த 11 சீஷர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஜெபத்தை இப்படி சத்தமிட்டு ஜெபிக்கிறாரு. அண்ட் நம்மளும் இந்த 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 ஜெபத்தை நம்ம படித்து நம்மளும் லைக் நம்மளுடைய வாழ்க்கையில் கற்றுக்கலாம் நிறைய காரியங்கள். ஸோ ஃபர்ஸ்ட், இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிற முதல் காரியம் என்ன? இப்போ நம்ம படித்த என்டையர் பேசேஜ்லன்னா பாருங்கள், அந்த 17வது வசனம் அவர் என்னன்னு ஜெபிக்கிறாரு, அவங்க பரிசுத்தமாக்கப்படுறதுக்காக ஜெபிக்கிறார். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ ஜீசஸோடைய மெயின் கோல் அவங்களுடைய டிசைபிள்ஸுக்காக என்ன தெரியுங்களா? டிசைபிள்ஸ் ஷுட் பி சாங்டிஃபைட். இந்த பூமியில் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன விரும்புகிறாரு? நம்ம பரிசுத்தமாக்கப்படணும். பரிசுத்தமாக்கப்படுறதுன்னா மறுபடியும் என்னென்னா, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறோங்கிற அந்த உணர்வோடு இந்த ஜீவியத்தை நம்ம ஜீவிக்கணும். இதுதான் இயேசு 11 சீஷர்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சது. ஓகே, ஜீசஸ் வேற எதுக்காகவும் ப்ரே பண்ணல. அடவே உங்களுக்கு அதை தாங்க, இதை தாங்க, இதை தராதிங்க, இதை தந்துருங்க, இந்த மாதிரி எல்லாம் அவருடைய ப்ரேயர்ஸ் இல்லை. அவருடைய ப்ரேயர் மெயின்லி இட் வாஸ் ஃபார் த சாங்டிஃபிகேஷன் ஆஃப் பிலீவர்ஸ். தெஸ்லோனியன்ஸ் எடுங்களேன், 1 தெஸ்லோனியர் 4வது அதிகாரம் 3வது வசனம். அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குதான். தேவனுடைய சித்தம் என்ன? கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தமாகும், அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கு. அண்ட் ஜீசஸுடைய சித்தம் அவருடைய சீஷர்களுக்கு என்னவா இருந்துச்சு? அவங்க பரிசுத்தம் படணும், அதுதான் அவருடைய டிசைராக இருந்துச்சு. அண்ட் இவர் ஜஸ்ட் அந்த ப்ரேயரை ப்ரே மட்டும் பண்ணலை, பட் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். 19வது வசனம் பாருங்களேன், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னை நானே பரிசுத்தமாக்கிறேனுங்கிறார். பாருங்க என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். ஜீசஸ் எந்த அளவுக்கு இன்டென்ஷனலாக இருந்தார்னா, அவருடைய வாழ்க்கையில் பிதா தந்த சீஷர்களை எந்த அளவுக்கு அவர் நேசிச்சார்னா, அவங்களுக்காக இவர் பரிசுத்தமாகணும்னு ஜெபம் மட்டும் பண்ணலை, பட் அவங்க பரிசுத்தத்தில் வளரணுங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணார்? இவரும் தன்னையே பரிசுத்தமாக நடத்தினாராமா. இப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை மாதிரி அவருக்குள்ள பாவம் கிடையாது, பட் அப்படி இருந்தாலுமே he was very intentional. அவங்க பரிசுத்தத்தில் தொடர்ந்து வளர்றத அவர் உறுதி செஞ்சுக்கிட்டே இருந்தார், அதில் ரொம்ப கவனமாக இருந்தார். பாருங்க, லைக் 6வது வசனம் பாருங்களேன், 6th வசனம் 6ல் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. பாருங்க, இவர் என்ன பண்ணார்னா, உலகத்தில் நீங்க எனக்கு தந்த மனுஷர்களுக்கு, அதாவது இந்த 11 சீஷர்களுக்கு அவர் எதை வெளிப்படுத்தினாரு? பிதாவினுடைய நாமத்தை வெளிப்படுத்தினாராமா. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பிதாவினுடைய குணாதிசயம் வெளிப்படுற மாதிரி இவருடைய நடத்தை, இவர் தன்னை அப்படி நடத்திக்கிட்டார். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம எதை லைக் நம்ம கற்றுக்கிறது, இங்கே நம்ம எதை நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா, உண்மையான அன்பு என்ன பண்ணுது தெரியுங்களா? இட் சாங்டிஃபைஸ். உண்மையான அன்பு ஒரு இடத்துல இருக்குதா, அது என்ன பண்ணும்? பரிசுத்தப்படுத்தும், கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தும், நம்மளை சேலஞ்ச் பண்ணும். அண்ட் அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் தான் நம்ம டிசைர் பண்ணோம். பாருங்கள், நிறையா பேர் ஜீசஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்தாங்க பின்னாடி, பட் எல்லோரும் போயிட்டாங்க. இந்த சீஷர்கள் மட்டும் இருந்தாங்க. ஏன்? பிகாஸ் they desired that kind of effect in their life. அவங்க சேலஞ்ச் பண்ணப்படுறப்போ, அவங்க பரிசுத்தத்துக்கு நேராக இயேசு கிறிஸ்து நடத்துறத அவங்க விரும்பினாங்க. அண்ட் நம்ம என்ன கற்றுக்கணும்னா, பாருங்க, உங்களுடைய லைஃப்பில் அப்படி ஒரு ஏர்னிங் இருக்குதா உங்களுக்கு? நமக்கு இருக்குதா? நம்ம டிசைபிள்ஸை பார்க்குறோம், அவங்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, அவங்க கம்ப்ளீட்டாக கரெக்டாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, செஞ்சாங்களோ இல்லையோ, பட் அவங்களுடைய டிசைர் என்னவா இருந்துச்சுன்னா, கான்ஸ்டண்ட்டாக
லைக் இந்த ஜீசஸுடைய அந்த லைக் அவர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படணும், அவர் என்னை உணர்த்தணும், அவர் என்னை கண்டிக்கணும், அவர் என்னை நடத்தணும், அந்த டிசையர் அவங்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம இதை படிக்கிறப்ப நம்ம என்ன தெரியுமா, லைக் நம்மளையே கேட்டுக்கணும், உங்களுடைய லைஃப்பில் அந்த மாதிரி டிசையர் இருக்கா? டு யூ டிசையர் சச் பீப்புள் இன் யுவர் லைஃப் ஹூ கேன் சாங்டிஃபை யூ? நீங்கள் பண்ணுறத தப்புன்னு சொல்லுகிற ஜனங்களை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்களுடைய பாவத்தை அன்பாக கடிந்து உணர்த்தி உங்களுடைய நீதிக்கு நேராக வந்து நடத்துகிற, கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துகிற நபர்களை நீங்கள் விரும்புகிறீங்களா? அலவ் பண்ணுறீங்களா உங்களுடைய லைஃப்பில்? ஏன்னா அப்படி அந்த மாதிரியான நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அந்த அசோசியேஷன், அப்புறம் எதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்? இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த மாதிரியெல்லாம் எதையுமே பண்ணுறதில்ல. அப்போ அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு? Why have that association in the first place if it is not sanctifying you? நம்ம ஏன் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம திருமணம் பண்ணணும், விசுவாசிகளை நம்ம திருமணம் பண்ணணும்? நம்ம வந்து லைக் பைபிளில் கூட நம்ம பார்க்குறோம், அந்நிய நோக்கத்தோடு வந்து லைக் நீங்கள் வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க, do not yoke with unbelievers. ஏன்னா we cannot have sanctifying effect in one another's life. ஏன்னா நம்ம ஒருவர் பரிசுத்தப்படுத்த முடியாது, அதுக்கு நேரம் நடத்த முடியாது. அண்ட் ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் விரும்புகிறது பரிசுத்தத்தை அவர் விரும்புகிறாரு. அண்ட் பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு ஆனால் ஆட்களை அவர் வந்து அனுப்பி சொல்கிறப்ப நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறத அவர் விரும்புகிறார். தட்ஸ் இஸ் டிசையர். ஸோ உங்களுக்கு காட்லி ரோல் மாடல் இருக்கிறாங்களா? காட்லி ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்கிறாங்களா? Do you have people who challenge you? இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் மித்தவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆர் யூ சாங்டிஃபைங் அதர்ஸ்? உங்களுக்கு கணவர் இருக்கிறாரு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, சர்ச்சில் வந்து லைக் நீங்கள் வரீங்க போகிறீங்க, இதெல்லாம் இருக்குதுன்னா வாட் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் ஆர் யூ ஹேவிங் இன் த லைஃப்ஸ் ஆஃப் அதர்ஸ்? மித்தவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? ஏதாவது ஒரு சாங்டிஃபைங் எஃபெக்ட் இருக்குதா? பாருங்க, ஜீசஸ் என்ஷூர்ட் தட் ஹி ஹேட் தட் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே இதுக்குன்னே பரிசுத்தப்படுத்தினாராம். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து நீங்களாம் பரிசுத்தம் பண்ணும்பா அப்படின்னு சொல்லி மட்டும் கிடையாது. ஹீ செட் அ மாடல் ஃபார் தெம், ஹீ செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தெம். பாருங்க, என்ன பாருங்க, அண்ட் வாக் ஹவ் ஐ எம் வாக்கிங், நான் எப்படி நடந்துக்கிறேன்னு பாருங்க, அப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறதுக்கு அவர் தன்னையவே வந்து ஆயத்தப்படுத்தினார்னு நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து லைக் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ 11 சீஷர்கள் பரிசுத்தப்படணுங்கிறது ஜீசஸோடைய டிசைராக இருந்துச்சு. அண்ட் அதுக்காக அவர் தம்மை தாமே ஆயத்தப்படுத்தினார். ஓகே, ஒன்று. அண்ட் ரெண்டாவது, ஜீசஸ் வேற என்ன ப்ரேயர் பண்ணுறார்? அந்த 11 சீஷர்களுக்காக வேற என்ன ஜெபிக்கிறார் தெரியுங்களா? அவங்க பரிசுத்தமாக்கப்படுறது எங்கே ஆகிறாங்க பாருங்கள். நமக்கு நிறைய டைம் நம்ம ஆண்டவரை தேடுறதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இதெல்லாம் பண்ணிவிட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் முழுசாக இந்த லைக் நான் இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிள்ஸ் சில பீப்புள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ரொம்ப பிஸிங்க, இன்னும் 4 வருஷத்தில் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் ஊழியமே பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஒன்றா எதுவுமே சர்ச்சு பக்கமே போகிறதில்ல, அப்புறம் வேலையே இல்லைன்னொன்னே இப்போ வந்து ஃபுல் டைமாக நான் ஊழியமே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருக்கிறது. ஸோ அவங்க இப்போ எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா, இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிட்டான், எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிட்டான், எனக்கு இப்போ இருக்கிற அந்த உடல் அந்த குறையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உடல் சரியில்லாமல் இருக்குது, அதெல்லாம் சரியாயிட்டோம், கல்யாணம் ஆகிட்டோம், அண்ட் ஒரு நல்ல வேலை கிடச்சிருட்டோம். ஸோ இதெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஆண்டவரை அறிதலில், அவரை நான் புரியறதில்ல, அவரை நான் வெளிப்படுத்துறதில்ல, அதுக்கப்புறம் நான் வந்து லைக் வளர்றேன். பாருங்கள், ஜீசஸ் அது ப்ரேயர் பண்ணவே கிடையாது. இயேசு கிறிஸ்து மாற என்ன தெரியுமா ப்ரே பண்ணார்? 15வது வசனம் பாருங்களேன். அவர் என்ன ப்ரே பண்ணுறாருன்னா, நீர் அவர்களை உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ள. ஜீசஸ் என்ன தெரியுமா ப்ரே பண்ணல அவருடைய சீஷர்களுக்காக? ஆண்டவரே இவங்க பரிசுத்தப்படணும், அதனால இவங்களை உலகத்திலிருந்து பிரித்து, உலகத்திலிருந்து தனியாக இவங்களை கொண்டு வந்து எங்கேயாவது யாருமே பார்க்காத இடத்துல வையுங்க அப்படின்னு அவர் ப்ரே பண்ணல. மாற அவர் என்ன ப்ரே பண்ணுறாருன்னா, அடுத்து நீங்கள் உலகத்திலிருந்து அவங்களை எடுக்க வேணாம், உலகத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை, அந்த உலகத்தில் இருக்கிற அந்த 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 ஈவில் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து ஆண்டவர் நம்மளை எடுக்கிறதுக்காக ஜெபிக்கல. மாறாக இந்த பூமியில் இருந்து இது மூலமாக இந்த சீஷர்கள் வந்து பாருங்க, லைக் இவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து லைக் அவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படிங்கிறார். கோ இன்டு த வேர்ல்டுங்கிறார்.
உலகத்துக்குள்ள போங்க. பெர்சிக்யூஷன் இருக்கா, போயிட்டே இருங்க. உங்களை ஜனங்க எல்லாம் பயங்கரமா நேசிக்கிறாங்களா, போயிட்டே இருங்க. உங்களை யாருமே விரும்புறது இல்லையா, போயிட்டே இருங்க. என்ன வந்தாலும் யூ கோ இன்டு தி வேர்ல்ட். உடல்நிலை சரியில்லை, எனக்கு வந்து லைக் பாலுக்கு பயங்கரமான உபத்திரம் இருந்துச்சு. டிமோத்திக்கு வந்து லைக் அவருக்கு வந்து லைக் உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு. பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பாருங்க, இந்த உலகத்தில் இருக்க இந்த பாடுகள் மூலமாக தான் பரிசுத்தமாக்கப்படுதல் நடக்குது. புரியுதா? உபத்திரவங்கள் இல்லாமல், பாடுகள் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் we cannot grow in the knowledge of Jesus Christ. கிறிஸ்துவை போல நம்ம மாற முடியாது. and Jesus அதனால இங்க என்ன ப்ரே பண்றாருன்னா, மறுபடியும் பரிசுத்தமாக்கப்படுதல் பூமியிலிருந்து தனியா வந்து ஆகிற ஒரு ப்ராசஸ் கிடையாது. எல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம், என்னுடைய வாழ்க்கையுடைய பிரைம் டைமை நான் கழிச்சதுக்கு அப்புறம், மிச்சம் இருக்கிற டைமில் நான் பரிசுத்தமாகிறதுக்குன்னு ஒரு தனி டைமை வந்து நான் ஓரமாகவே ஒதுக்கிடுறேன். ஒரு 4 years அதுக்குன்னே நான் ஒதுக்கிடுறேன். அந்த மாதிரி ப்ராசஸ் கிடையாது. அது நம்ம உலகத்தில் இருந்து, உலகத்தின் மூலமா உலகத்தை ஜெயிச்சு, அப்படிதான் வந்து அந்த ப்ராசஸ் நடக்குது. அண்ட் பாருங்க, டிசைபிள்ஸ் வந்து அப்படி எல்லாம் பாடுகளை அனுபவிக்கிறப்போ அவங்க அந்த டைமில் அவங்க தைரியமாக இருந்தாங்க, அவங்க பயந்துக்கல. ஏன்னா ஜீசஸ் வந்து ஆண்டவரே இவங்க உலகத்தில் இருக்கணும், உலகத்தில் இவங்களை அனுப்பிச்சுடுறங்கிறத மட்டும் அவர் வந்து ஜெபிக்கல. பட் அதோட சேர்ந்து அந்த 11 சீஷர்களுக்காக என்ன ஜெபிச்சாரு பாருங்க. அதே 15வது வசனத்தை நீங்க பாருங்க. நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஸோ ஜீசஸோடைய பிரேயர் என்னது? யூ பி இன் தி வேர்ல்ட். உலகத்தில் நீங்க இருங்க, பட் நீங்க பயந்துக்காதீங்க. ஏன்னா நான் இன்னொன்று ஜெபம் பண்ணியிருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற தீமை வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாமல், சேட்டனிக் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து உங்களை காத்துக்கிறதுக்கும் நான் ஜெபிச்சிருக்கேன். ஸோ சாங்டிஃபிகேஷன் வந்து ஆண்டவர் பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு ஜெபிக்கிறாரா? அண்ட் இந்த பரிசுத்தமாக்கப்படுறது பூமியில் இருக்கிற இந்த வேர்ல்டுடைய அந்த ரிஃப்ராப்ஸ் மூலமாக தான். ஆஸ் இன் லைக் அந்த 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 நார்மல் கோர்ஸ் ஆஃப் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம டிஸ்பைஸ் பண்ணக்கூடாது. என்னடா இது கல்யாணம், குழந்தைங்க, வாழ்க்கை, வேலை, இதெல்லாம் வந்து தடையாக இருக்குது கிறிஸ்துவுக்குள்ளே வளர்றதுக்கு. அப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால என்ன பண்ணோம்? வேலையை விடு, கல்யாணம் பண்ணாத, குழந்தைய பெற்றுக்காத, எதையுமே பண்ணாத, லைஃப்பை வந்து லைக் எதுவுமே நார்மலாக வாழ்கிற மாதிரி வாழாமல் தனியாக போய் ஒரு நியூ பேட்டர்ன் ஆஃப் லைஃப்பை வந்து நம்ம எடுத்து, அண்ட் அதில் தான் நம்ம வந்து சாங்டிஃபை ஆகும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. நோ, இட்ஸ் நாட். நார்மல் கோர்ஸ் ஆஃப் லைஃப், இட் இஸ் த்ரூ தட் சாங்டிஃபிகேஷன் ஹேப்பன்ஸ். அண்ட் அது மூலமாக போகிறப்பையும் ஒரு கிறிஸ்டியன் வந்து ஹி வில் நாட் பி கரப்டட். ஏன்னா ஜீசஸ் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறார். ஸோ அந்த 11 சீஷர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய லைஃப்பில் எந்த எக்ஸ்டர்னல் சேஞ்ச் இம்மீடியட்டாக நடக்கலை. பயங்கரமான பெர்சிக்யூஷன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் அவங்க தைரியமாக இருந்தாங்க. த சேஞ்ச் ஹேப்பன் வித்தின் தெம். அவங்களுக்குள்ளே நடந்துச்சு அந்த மாற்றம். ஸோ அவங்க ஒருபோதும் வந்து அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்துவ வந்து புறக்கணிக்கல, அவரை வந்து லைக் அந்த ஃபெய்த்தை அபேண்டன் பண்ணல. ஏன்னா ஜீசஸோடைய ப்ரேயர் அவங்க அறிஞ்சிருந்தாங்க. ஓகே. மூணாவது வேற என்ன ஜீசஸ் ப்ரே பண்ணுறாரு? ஜீசஸ் இஸ் ப்ரேயிங் ஃபார் சாங்டிஃபிகேஷன். ஜீசஸ் இஸ் ப்ரேயிங் தட் வி பி இன் த வேர்ல்ட். உலகத்தில் ஒரு விட்னஸாக நம்ம இருக்கணும். உலகத்தில் வந்து நம்ம உலகத்தை வந்து லைக் நம்ம உலகத்துக்குள்ளே இருந்து நம்ம தைரியமாக வந்து லைக் நம்ம ஜீசஸ்க்காக நம்ம வாழணும். அதுக்காக நம்ம ப்ரே பண்ணுறாரு. வேறு என்ன ப்ரே பண்ணுறாரு? மூணாவது அவர் என்ன ப்ரே பண்ணுறாருன்னா, ஜீசஸ் இஸ் ப்ரேயிங் தட் தே பி நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஃபால்ஸ்ஹுட். அதாவது இந்த 11 சீஷர்களுக்காக அவர் ஜெபிக்கிற இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஆண்டவரே இவங்களை பொய்யிலிருந்து இவங்களை காத்துக்கணும். லெட் தம் நாட் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை லைஸ் அண்ட் ஃபால்ஸ்ஹுட். ஆண்டவர் நமக்காக பண்ணுற ப்ரேயரில் ஒரு ப்ரேயர் இதுதான். நம்ம டிசீவ் ஆகக்கூடாதுன்னு அவர் நமக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறார். பாருங்கள், கிறிஸ்டியன்ஸ் இன் ஜென்ரல் நம்ம வந்து we should be people who love truth. we should be truth lovers. கிறிஸ்டியன்ஸ் வந்து பைபிளில் இருக்கிற ட்ரூத்தை மட்டும் நேசிக்கிறவங்க கிடையாது. இன் ஜென்ரல் we enquire truth. பாருங்கள், கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான், வேறு எந்த மதமுமே ஸ்கூலெல்லாம் வந்து லைக் பிளான்ட்டே பண்ணல. எஜுகேஷன் எல்லாத்துக்கும் தரணும் அப்படிங்கிற ஐடியாவே எந்த ரிலிஜன்லேயுமே கிடையாது. கிறிஸ்டியானிட்டியிலிருந்து தான் இருக்குது, கிறிஸ்டியானில் மட்டும்தான் இருந்துச்சு. எதனால் அப்படின்னா, ஏன்னா கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை விரும்புகிற ஜனங்கள்.
அது உலக படிப்புலேயும் சரி, நார்மல் கோர்ஸ் ஆஃப் லைஃப்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே ஃபேக்ட் என்ன, ட்ரூத் என்ன அப்படின்னு என்கொயரி பண்ணிட்டு இருக்கிற ஜனங்க நம்ம தான். அது ஏன்னா அதனால தான் எஜுகேஷனை வந்து நம்மளால் வந்து அப்படி தர முடிஞ்சது. ஏர்லி டேஸில் வந்து கிறிஸ்டியன்ஸ் அப்படி தான் வந்து, அதனால தான் எஜுகேஷன் தர முடிஞ்சது. சயின்டிஸ்ட் வந்து இருந்தாங்க, ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணாங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணாங்க கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட். ஏன்? அகெயின் கிறிஸ்டியன்ஸ் கேர் ஃபார் வாட் இஸ் ட்ரூ. ஸோ சத்தியத்தை விரும்புகிற ஜனங்க, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பில் நம்ம சத்தியத்தை நம்ம விரும்புகிறோம். இன்னும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்ம ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறோம். பாருங்க, இதெல்லாம் கிறிஸ்டியனுடைய ஒரு மார்க். We are people who love truth. God wants us to be like that. தேவன் நம்மளை எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்க விரும்புகிறாருன்னா, சத்தியத்தை நேசிக்கிற ஜனங்க, அதை விரும்புகிற ஜனங்களாக இருக்கும். அண்ட் அல்டிமேட் ட்ரூத்துங்கிறது என்னது? எல்லா ட்ரூத்தும், அந்த ட்ரூத் மேலே இருக்கிற அந்த டிசையர், அந்த அன்பு எப்போ தெரியுமா? லைக் அந்த 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 அது வர்றது எப்போ அப்படின்னா, அல்டிமேட் ட்ரூத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ. அல்டிமேட் ட்ரூத் என்னது? காஸ்பல் ட்ரூத். ஜீசஸ் கிரைஸ்டை நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ அதுதான் அல்டிமேட் ட்ரூத். அண்ட் ஆண்டவர் வந்து அவருடைய சீஷர்களுக்காக என்ன ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரே இவங்க சத்தியத்தில் தொடர்ந்து வளர்ந்துட்டுருக்கு. they should grow in truth. பாருங்கள், ட்ரூத் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி நமக்கு. சத்தியத்தை இந்த பூமியில் வந்து நமக்கு ப்ரொடெக்ஷனே நம்ம சத்தியத்தின் பிள்ளைகளாக இருக்கிறது தான். we are people of the truth. நம்ம சத்தியத்தை பேசுகிறோம், சத்தியத்தின்படி நடக்கிறோம். ஏன்னா அதனால் நம்ம பயந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதில்ல, வெக்கப்பட்டு இருக்கிறது கிடையாது. அதுவே நம்மளை வந்து போல்டாக நம்மளை வந்து ஆக்குது. சுவிசேஷத்தை நம்மளால் தைரியமாக பிரசங்கிக்க முடியும். ஏன்னா நம்ம மனசாட்சியை காத்துக்கொள்கிறோம். நம்ம சத்தியத்தின்படி எல்லா காரியங்களையும், எல்லா அஃபேர்ஸ்லையும் நம்ம ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறோம். ஏன்னா அதுவே நமக்கு ஒரு போல்ட்னஸை தருது. ஏன்னா ஆண்டவர் வந்து அவருடைய சீஷர்களுக்காக அதை தான் ஜெபிக்கிறார். சத்தியத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கணும் இந்த ஜனங்க. ப்ரைமரியாக இந்த காஸ்பல் ட்ரூத்தை, தி அல்டிமேட் ட்ரூத், அதை வந்து லைக் நேசிக்கிற ஜனங்களாக இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஜெபிக்கிறாரு. 12வது வசனத்தை பாருங்கள். ஓகே, எப்படி காத்துக்கிட்டாருன்னா பாருங்கள், 14வது வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். 14th verse எப்படி வந்து லைக் ஜீசஸ் வந்து இந்த 11 டிசைபிள்ஸை காட் பண்ணார் தெரியுங்களா? இவங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக ப்ரே பண்ணுறாரு. ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷனை விட அவர் எந்த ப்ரொடெக்ஷனை டிசையர் பண்ணுறாருன்னா, பொய்யில் இருந்து, ஃபால்ஸ்ஹுட்டில் இருந்து, ஆண்டவரே இந்த ஜனங்கள் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அதுக்காக நான் எதை தந்திருக்கிறேன்? உங்களுடைய வார்த்தையை நான் தந்திருக்கிறேன். அண்ட் 17 பாருங்கள், உம்முடைய சத்தியத்தினாலே நீங்கள் அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியமாகும். ஸோ தேவனுடைய வார்த்தையை கான்ட்ராடிக்ட் பண்ணுற எதுலேயுமே நம்மளுடைய டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா அது வந்து நமக்கு பாதுகாப்பையும் தரப்போகிறது கிடையாது. எது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னா, இட் இஸ் த ட்ரூத் ஆஃப் காட் தட் வில் ப்ரொடெக்ட் அஸ். காஸ்பல் ப்ரொடெக்ட்ஸ் அஸ். And our lifestyle to pursue truth will protect us. ஸோ இந்த 11 சீஷர்களும் அதுக்கப்புறம் வந்து லைக் தைரியமாக உலகம் எங்கும் போய் சகல ஜாதி சீஷர்லாம் ஆக்கிறப்போ they were never afraid because they had truth as a shield. சத்தியம் அவங்களுடைய அரணாக இருந்துச்சு. தேவனுடைய சத்தியம் அவங்களுடைய அரணாக இருந்துச்சு. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் அப்படின்றது. ஸோ பாயிண்ட் என்னென்னா, ஜீசஸ் என்ன ப்ரே பண்ணார்னா, ஆண்டவரே இந்த ஜனங்க, இந்த 11 சீஷர்களும் நான் இவங்களை விட்டுட்டு போகிறேன், நான் உங்ககிட்டயே வரப்போகிறேன், ஆனால் இவங்களுக்கு நான் இவங்களை பாதுகாப்பாக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை தந்துட்டு போயிருக்கிறேன். அது என்னது? தேவனுடைய வார்த்தை. ஸோ இந்த பூமியில் கூட நம்ம வாழ்கிறப்போ நம்மளுடைய என்டையர் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்கிறப்போ இந்த பூமியில் நமக்கு என்ன இருக்குது? ப்ரொடெக்ஷன் இருக்குது. எதுவுமே நமக்கு ஆகாது. கிறிஸ்துவுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் வாழுங்க. டு நாட் பி அஃப்ரைட், நத்திங் வில் ஹேப்பன் டு யூ. இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் வாழுங்க, யாருனாலும் எதுவும் உங்களை பண்ண முடியாது. தட் இஸ் அ அஷூரன்ஸ். ஜீசஸ் வந்து அதை தான் ப்ரே பண்ணிட்டு போகிறாரு டிசைபிள்ஸுக்கு. அதை தான் சொல்கிறார், நீங்கள் தைரியமாக நான் சொன்னதை பண்ணிகிட்ருங்க,
ஏன்னா நான் என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு தந்திருக்கேன். என்னுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். அதை கை கொண்டு தைரியமாக இருக்கு. அது உங்களை பரிசுத்தப்படுத்திகிட்டே இருக்கும். டோன்ட் வரி அபவுட் எனி திங் எல்ஸ். ஸோ அதுதான் வந்து இயேசுடைய இன்னொரு ஜபமாக இருக்குது. பாருங்க, வாட் எல்ஸ் டிட் ஜீசஸ் ப்ரே? வேற என்ன ப்ரே பண்ணார் சீஷர்களுக்காக? ஜீசஸ் என்ன தெரியுங்களா ப்ரே பண்ணார்? He prayed for unity. பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்னு வந்து அவர் ஜெபிச்சார். அண்ட் எந்த மாதிரி ஒற்றுமைனா, உலகத்தோடு இருக்கிற ஒற்றுமை கிடையாது, உலகத்தில் இருக்கிற அந்த கல்ச்சரோட, உலகத்தில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஜீசஸ் அந்த மாதிரி ப்ரேயர் அவர் பண்ணல. என்ன மாதிரி யூனிட்டினா, த யூனிட்டி வித் காட். தேவனோட இந்த 11 சீஷர்கள் ஐக்கியப்படணும்னு அவர் ஜெபிச்சார். பாருங்கள், சுவிசேஷம் அதுதான் பண்ணுது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறப்ப உங்களுடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவருடைய நீதி உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இதையெல்லாமல் உங்களுக்கு வந்து தேவனிடத்திலிருந்து மன்னிப்பே கிடையாது, இது இல்லாமல் உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாதுன்னு நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? இயேசு கிறிஸ்து தான் எனக்கு வழி, எனக்கு ரட்சகர் அவர் தான் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணுறப்போ, அவர் தான் என்னுடைய ஆண்டவர் நீங்கள் சொல்கிறப்போ, இதை என்ன பண்ணுதுன்னா உங்களை தேவனோட உங்களை ஒற்றுமையாக்கிடுது. இட் யுனைட்ஸ் யூ வித் காட். லைக் ஹவு, எவ்வளோ யுனைட் பண்ணுதுன்னா, ஜீசஸுக்கும் குமாரனுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற அந்த அளவுக்கு ஒற்றுமை உங்களுக்கும் பிதாவுக்கும் ஏற்படுது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறப்போ அதுதான் நடக்குது. அண்ட் அது ஆகிறது மூலமாக நம்ம எப்படிப்பட்ட ஜனங்களாக மாறிடுறோம் தெரியுங்களா? யாரெல்லாம் தேவனோட அப்படி இணைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களோட நம்ம ஒரு ஒற்றுமையுள்ள ஒரு ஜீவித்தை வந்து நம்ம ஜீவிக்கிறோம். அண்ட் இதை இயேசு கிறிஸ்து ஜெபிச்சிருந்தார். He prayed for this kind of unity to happen. அதுதான் நம்ம பார்க்குறோம். பாருங்க, அந்த வசனம் கூட 6வது வசனம், சாரி, ஜஸ்ட் அந்த வசனத்தை மட்டும் நான் 11வது வசனம் பாருங்களேன். ஓகே, ஸோ ஜீசஸ் என்ன ப்ரே பண்ணார்? 11 பேர்த்துக்காக, நம்மளையே போல ஆண்டவரே அவங்க ஒன்றா இருக்கு, யூனிட்டிக்காக அவர் ப்ரே பண்ணுறாரு. பாருங்கள், அதனால தான் சர்ச்சில் யூனிட்டியை டிவைட் பண்ணுற மாதிரி, அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஏதாவது நடக்குதுன்னா இட் இஸ் வெரி வெரி சீரியஸ். ஸ்லாண்டரு, காசிப்பு, அது என்னது, புரணி பேசுறது, அதுக்கப்புறம் வந்து தவறாக ஒருத்தங்களை பற்றி பேசுறது, காசிப் பண்ணுறது, சீக்ரெட்ஸை லீக் பண்ணுறது, இதெல்லாம் சர்ச்சில் டிவிஷனை க்ரியேட் பண்ணுது. அண்ட் கிறிஸ்தவர்கள் வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க, டிவிஷனோடு இருக்கிறாங்க அப்படின்னா, சண்டை போட்டுக்கிறாங்க, அக்ரி பண்ணுறதில்ல. இதெல்லாம் வந்து யாருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம பண்ணுறோம்? ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணுறோம், அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக நம்ம பண்ணுறோம். ஜீசஸ் ப்ரே பண்ணியிருக்கிறாரு என்னென்ன, ஆண்டவரே இவங்க ஒற்றுமையாக இருக்கணும்னு. அண்ட் நம்ம அதுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணுறோம்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்துக்கு எகெயின்ஸ்டாக, தேவனுடைய சித்தத்துக்கு எகெயின்ஸ்டாக நம்ம நடக்கிறோம். அதனால தான் காசிப் அண்ட் ஸ்லாண்டர் வந்து இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் வித் கிரேட் சீரியஸ்னஸ். இட் இஸ் நாட் அ சில்லி திங். நம்ம கிறிஸ்டியன்ஸாக இங்கே இருக்கிறப்போ பாருங்கள், நம்ம வந்து எதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, கிறிஸ்தவர்களுக்குள்ளே நான் பேசுறது, நான் சொல்கிறது எந்த விதத்துலையும் என்ன பண்ணிடக்கூடாது? டிவிஷனை க்ரியேட் பண்ணிடக்கூடாது. ஐ ஷுடன்ட் பி அ காஸ், அன் ஏஜென்ட் காசிங் டிவிஷன். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16லிருந்து 19வது வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, தேவன் விரும்பாத 6 காரியம், தேவன் அருவருக்கிற 7 காரியம் அப்படி நல்லா இருக்குது. ஸோ ஆண்டவர் விரும்பாத, அவர் அருவருக்கிற ஒரு காரியம் என்னது? நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை படிங்களா. அதான் 19. பாருங்க, ஆண்டவர் வெறுக்கிற, அருவருப்புப்படுகிற ஒரு காரியம் என்னது? அபத்தம் பேசுகிற பொய் சாட்சி, பிரிவினை ஏற்படுத்துகிற விதத்தில், லைக் அந்த the person who sows discord, யார் வந்து அப்படி பிரிவினை ஏற்படுத்துகிறாங்களோ சகோதரர்களுக்குள்ள,
ஆண்டவர் அதை என்ன பண்ணுறாரு? he doesn't like it, he hates it, and it has to be like seen with seriousness. அதனால் வந்து கிறிஸ்டியன்ஸாக நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஹார்மனி இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல நம்ம பார்க்குறப்போ that they be one அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, இவங்க ஒன்றாக இருக்கட்டும், நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிற மாதிரி இவங்களும் ஒன்றாக இருக்கட்டும்னு அவர் 11 சீஷர்களுக்காக ஜெபிக்கிறாரு. பார்த்தீங்களா? 11 சீஷர்களும் தனித்தனியாக இருக்கணுங்கிறதுக்காக ஜெபிக்கல, எல்லாம் கூடி வந்து ஒரே நபர் மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு சர்விங், அப்படிப்பட்ட ஒரு ஹார்மனி அவங்களுக்குள்ள இருக்கணும். அண்ட் இதை நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லலாம்? இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் வந்து தனியாக இருக்கிறது ஆண்டவருடைய விருப்பமா? கிடையாது. they have to connect themselves to a local church. ஒரு சபையோடு அவங்க வந்து அவங்கள கனெக்ட் பண்ணி they should live in harmony with the rest of the other Christians. வேற கிறிஸ்தவர்களோட ஒருமித்து ஒரே மனசோட அவங்க வந்து லைக் வாழணும். இதுதான் வந்து ஜீசஸோடைய ப்ரேயர் ஃபார் ஹிஸ் டிசைபிள்ஸ். ஸோ லைக் நம்ம எப்படி இருக்கணும்? we should be people who unite believers. நம்ம சக கிறிஸ்தவர்களோட அக்ரி பண்ணி கூடுமான வரையில் பாருங்கள், செகண்டரி இஷ்யூஸில் வர்ற பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. காஸ்பல் நம்ம எதை வச்ச ஒருத்தங்களை வந்து நம்ம கிறிஸ்டியன்னு சொல்கிறோம்? they believe in Jesus Christ. அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது, மனம் திரும்பி இருக்கிறாங்க. அண்ட் இது இருக்கிறப்போ லைக் we should be very careful how we deal with them. they are Christians. ஸோ நம்ம வந்து லைக் பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி, நம்ம வந்து லைக் யூனிட்டியை குலைக்கிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் வந்து அந்த 11 சீஷர்களுக்கு அவர் தான் ஜெபம் பண்ணார். ப்ரே பண்ணதுன்னா God let them be united. நான் இப்போ உங்ககிட்ட வரேன், அண்ட் இவங்க 11 பேரும் ஒற்றுமையாக இருக்கு, அக்ரி பண்ணும். கிறிஸ்டியன்ஸ் அக்ரி பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறப்போ யார் அங்கே வந்து எஸ் சொல்கிறா? ஆண்டவரே அதுக்கு அக்ரி பண்ணுறாரு, அவரே அதுக்கு எஸ் சொல்கிறார். 2 அல்லது 3 பேர் நீங்கள் சேர்ந்து நீங்கள் கூடி வந்து ஏதாவது ஒன்று ஜெபிக்கிறீங்க, கேட்குறீங்கன்னா அது என்ன பண்ணப்படுது? கேட்கப்படுது. அண்ட் ஆண்டவர் அதை அப்ரூவ் பண்ணுறாரு. So there is power when Christians come together. There is authority when Christians come together. So அதான் நம்ம பார்க்குறோம். Christians be united. ஓகே, இப்போ இந்த ஜெபமெல்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் சாங்டிஃபிகேஷனுக்கான ப்ரேயர். ஸோ ஜீசஸ் இது எல்லாமே அவங்க பரிசுத்தமாக்கப்படுதலுக்காக பண்ண ஜெபங்கள். ஓகே, இப்போ இந்த ஜெபங்கள் எல்லாம் யாருக்காக அவர் ஜெபிக்கிறார்? He prays only for the 11 disciples. வேற யாருக்காகவும் அவர் ப்ரே பண்ணல, உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்கல. ஓகே, அதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஐ ப்ரே நாட் ஃபார் த வேர்ல்டு அப்படின்னு இருக்குது பாருங்க. சாப்டர் 17 9வது வசனம் பாருங்களேன். ஓகே, ஸோ ஜீசஸ் இந்த ஸ்பெஷல் ப்ரேயரை யாருக்காக பண்ணுறாரு? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவா? கிடையாது. he is praying mainly for the 11, only for the 11. இந்த 11 சீஷர்களுக்காக தான் ஜெபிக்கிறாரு. ஏன்? 2 ரீசன். உலகத்தை அவர் நேசிக்கிறது இல்லைங்கிறதுனால கிடையாது, இவங்க மூலமாக தான் அவர் உலகத்தை he is going to reach out the world. இந்த 11 பேர் மூலமாக தான் உலகத்தை அவர் போய் சந்திக்க போகிறார் சுவிசேஷத்தை கொண்டு. அதனால இந்த 11 பேருக்காக ஜெபிக்கிறாரு. பட் அது மட்டும் கிடையாது, இந்த 11 பேர் they are very special. எப்படின்னு பாருங்கள், 6வது வசனம் பாருங்கள். யார் இந்த 11 பேர்? ரொம்ப படித்தவங்க, ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவாளி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. 6வது வசனம் என்ன சொல்லுது? கரெக்ட். ஸோ ஏன் ஜீசஸ் இவங்களுக்காக மட்டும் ஜெபிக்கிறாரு, உலகத்துக்காக ஜெபிக்காம? ஏன் தெரியுங்களா? ஏன்னா இந்த ஜனங்க உலகத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டு அவருடைய ஜனங்களமா, தேவனுடைய ஜனங்க இவங்க. ஸோ ஜீசஸ் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறார் யாருக்காக? பிதா ஒரு கூட்ட ஜனத்தை இயேசு கிறிஸ்து கிட்ட தந்தார் பார்த்தீங்களா, அந்த ஜனங்களுக்காக ஜீசஸுடைய ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் யார் இந்த ஜனங்க? 10வது வசனம் சொல்லுது, அவர்களில் நான் மகிமைப்படுகிறேன். ஸோ இந்த ஜனங்க யாரு? தீஸ் ஆர் த பீப்புள் த்ரூ whom ஜீசஸ் வில் பி glorified. ஸோ உலகத்தில் பல பேர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பிதா வந்து குமாரன் இடத்துல ஒப்பு கொடுக்கல.
எல்லாத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறது கிடையாது. எல்லாத்து மூலமாகவும் இயேசு கிறிஸ்து மகிமை அடைகிறதும் கிடையாது. ஒரு chosen few, சிலர், அந்த சில ஜனங்கள் மூலமாக அவர் மகிமை அடைகிறார். அந்த ஜனங்களுக்காகத்தான் கிறிஸ்து ஜெபிக்கிறவராக இருக்கிறார். இவங்களுக்காகத்தான் இந்த முழு ஜெபமுமே இருக்குது. இந்த 6வது வசனத்துலேருந்து 19வது வசனம் வரைக்கும் entire prayer is for the chosen people, for the Christians alone. ஸோ இப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அப்போ இவங்க எதுவுமே பண்ணலையா? அதாவது இவங்களுக்குன்னு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கிடையாதா? ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாரு, குமாரன் அவங்களுக்காக மரிக்கிறாரு, அதுக்கப்புறம் இவங்க நித்திய ஜீவனை வந்து இவங்களுக்கு தராரு, அவ்வளோதானா? இவங்க எதுவுமே பண்ணுறது இல்லையா? கிடையாது. இவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி நம்மளையே நம்ம ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோன்னா யாருனால? ஆண்டவருடைய கிருபையினால தான் நம்ம அவர்கிட்ட வந்திருக்கிறோம். கரெக்ட்? அவர் நம்ம அழைச்சிருக்கிறார், அதனால தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நமக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கிடையாதா? இல்லை, நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. we have responsibility. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? அதில் பாருங்கள், 6வது வசனத்திலேயே நம்ம பார்க்குறோம், அவர்கள் நம்முடைய வசனத்தை கை கொண்டு இருந்தார்கள்ன்றது. ஸோ இந்த டிசைபிள்ஸுக்காக ஏன் ப்ரே பண்ணுறாரு தெரியுங்களா? 2 ரீசன். ஆண்டவர் ஒன்று பண்ணுறாரு, இவங்களும் ஒன்று பண்ணுறாங்க. அதனால தான் ஜீசஸ் இவங்களுக்காக ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இவங்களை வந்து உலகத்திலிருந்து பிரிச்செடுத்து குமாரன் கிட்ட தந்தார். பட் அது மட்டும் கிடையாது, இவங்க என்ன பண்ணுறாங்க? தேவன் தந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தையை கை கொள்கிறாங்களாம். ஸோ ஜீசஸ் யாருக்காக ப்ரே பண்ணுறாரு? உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. கரெக்ட்? பட் நமக்காக ஜெபிக்கிறாரா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்போனா நம்ம தேவனுடைய வார்த்தையை கை கொள்கிறப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? அவர் நமக்காக ஜெபிச்சிட்ருக்கிறார். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை யார் கை கொள்ளுவா? யாரெல்லாம் பிதா வந்து குமாரன் இடத்துல ஒப்பு கொடுத்தாங்களோ அந்த ஜனங்க தான் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிச்சிட்ருக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வேறு என்ன பண்ணாங்க இந்த ஜனங்க? இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருந்துச்சு? இவங்க எப்படியெல்லாம் வந்து இவங்க கரெக்டான விதத்தில் இவங்க நடந்துக்கிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தையை கை கொண்டாங்க. அண்ட் 8வது வசனம் சொல்லுது பாருங்கள், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்து இருக்கிறார்களாம். சரி, இவங்க ஜீசஸை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறதுனா என்னது? இவங்க பாவின்னு ஏற்றுக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ரட்சகர், அவர் தான் மேசியா, அவர் இல்லாமல் வந்து ரட்சிப்பு கிடையாது. இந்த காரியங்களை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. பாருங்கள், ஜீசஸ் இதை சொல்கிறப்போ அவங்களுடைய ஃபெய்த் ரொம்ப பேசிக்கில் இருந்துச்சு. இவங்க ஏற்றுக்கிட்டாங்க, இவங்க என்னை விசுவாசிச்சுட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாருல்ல, சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் இப்போ ஓட போகிறாங்க. பட் இருந்தாலும் ஜீசஸ் வந்து அவங்களுடைய ஃபெய்த்தை பார்க்குற ரொம்ப ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜில் இருக்குது, ரொம்ப ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் இருந்தாலும் ஜீசஸ் அதை அத்தன்டிக்காக இருக்குதுங்கிறத அஃபர்ம் பண்ணுறார். ஓகே, ஸோ இவங்களுக்காக தான் ஜீசஸ் ப்ரே பண்ணுறார். ஹி ப்ரேஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஹேவ் அக்செப்டட் த வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜெபிக்கிறாரா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அவருடைய வார்த்தையை ஏற்றுருக்கிறீங்களா? அவருடைய நாமத்தை நீங்கள் ஏற்றுருக்கிறீங்களா? தேவன் இயேசுவை அனுப்பியிருக்கிறாரு உங்களையே காப்பாற்ற. அதை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஜீசஸ் இஸ் ப்ரேயிங் ஃபார் யூ. 11 சீஷர்களும் இதை ஏற்றிருந்தாங்க. அண்ட் 11 சீஷர்களுக்காகவும் கிறிஸ்து ஜெபிச்சிட்ருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடையவன் அல்ல இவன், பிதாவானவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல இவனுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா 12வது வசனத்தில் பாருங்கள், ஜூடாஸ் காரியத்தை நம்ம பார்க்கணும். பாருங்க, ஸோ ஒருத்த மட்டும் கெட்டு போயிட்டான். அவன் யாரு? அவனுக்கு பரிசுத்தமாக்கப்படுறதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தையை தெரிஞ்சுக்கிறதுல he is not interested. He doesn't believe in Jesus Christ as Messiah. And அப்படி இருக்கிறவன் என்னன்னா கடைசியில் he fell
ஃப்ரம் த ஃபெய்த். அவன் விசுவாசத்திலிருந்து விலகி போனதை வந்து லைக் நம்ம பார்க்குறோம். ஸோ தேவன் அவனுக்காக ஜெபிக்கல. எதை வச்சு சொல்லலாம்? இதை வச்சு தேவனுடைய வார்த்தையை நேசிக்கல, கிறிஸ்துவை நேசிக்கல, அவருடைய வார்த்தையை கை கொள்ள. ஆனால் அதுக்கப்புறம் அல்டிமேட்டாக என்னன்னா விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டான். இந்த ஜனங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களே கிடையாது. இவங்களுக்காக கிறிஸ்து ஜெபிக்கிறதும் கிடையாது. கிறிஸ்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கடைசி வரைக்கும் அவர் வந்து போய் சேர்த்துவார். ஏன்னா அதனால தான் பரிசுத்தவான்கள் சந்தோஷப்படணும். 13வது வசனத்தை நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் என்ன போட்டிருக்குதுன்னு பாருங்கள். இந்த பாருங்க. ஸோ இந்த டாக்டர் ஆஃப் எலெக்ஷன், ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை தெரிஞ்செடுத்திருக்கிறாரு. அண்ட் அவங்களுக்காக அவர் ஜெபிக்கிறாரு. அந்த ஜனங்களுடைய அவங்கள காத்துக்கொள்வார் உலகம் முடிவு பரியந்தம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்போ ஒரு பரிசுத்தவானுக்கு அது என்ன பண்ணுது? சந்தோஷத்தை தருது. 13வது வசனத்தில் நம்ம தான் பார்க்குறேன். இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்னுடைய சந்தோஷத்தை இவங்க பெற்றுக்கொள்றதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ லைக் இந்த ஆண்டவருடைய எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்மளை டெரிஃபை பண்ணக்கூடாது. ஐயோ இப்போ நம்ம வந்து லைக் ஆண்டவரால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கிறோமா இல்லையா, டோன்ட் வரி அபவுட் தட். பட் இன்ஸ்டெட் பி அஷ்யூர்ட். மாறாக இது வந்து நீங்கள் வந்து உறுதி பெறதுக்காக இந்த வசனங்கள் இங்கே இருக்குது. என்ன உறுதினா, கிறிஸ்துவனுடைய வார்த்தை நீங்கள் கை கொள்றீங்கன்னா do not worry, Jesus is praying for you and அவர் வந்து அவருடைய எல்லா ஜெபங்களும் கேட்கப்படும். do not worry. உலகத்தை பார்த்து பயந்துக்காதீங்க. அவருடைய சத்தியம் உங்களை காத்துக்கும். கடைசி வரைக்கும் இந்த ஓட்டத்தை ஆண்டவர் உங்களுக்காக ஓடி முடிக்கிறதுக்கான பலனையும் கிருபையும் அவர் தருவார். இதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் ஃபைனலாக. ஸோ ஜீசஸ் என்ன ஜெபிக்கிறாரு? வாட் இஸ் ஜீசஸ் praying for his disciples? என்ன ஜெபிக்கிறாரு? that they be sanctified. நீங்கள் ஆகப்படணும். நீங்கள் ஆக்கப்படுறது மட்டும் கிடையாது, மித்தவங்களையும் நீங்கள் பரிசுத்தம் ஆக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய டிசைராக இருக்குது. 11 சீஷர்களுடைய வாழ்க்கையில் அதுதான் தேவனுடைய சித்தமாக இருந்துச்சு. அதுக்காகத்தான் அவர் ஜெபிச்சார். ஆண்டவரே இவங்க பரிசுத்தப்படணும், இவங்க மூலமாக பலர் பரிசுத்தப்படணும். இவங்களுக்கு சுவிசேஷம் போச்சா, இவங்க மூலமாக தானே அநேகருக்கு சுவிசேஷம் போச்சு. இவங்கள தான் ஆண்டவர் யூஸ் பண்ணார். ஸோ ஃபர்ஸ்ட் திங், God desires that Christians be sanctified, that you be sanctified. நீங்கள் பரிசுத்தப்படணும், இது தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஓகே, இதுக்காக ஜெபிச்சார். வேற என்ன அவர் வந்து லைக் ஜெபிச்சார்? உலகத்தில் இருக்கணும், நம்ம இந்த உலகத்தில் எங்கேஜ் ஆகணும். உலகத்தில் இருக்கிற பாடுகள் மத்தியில் பாருங்கள் நம்மளால் வாழ முடியும். நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம். ஆண்டவருடைய சத்தியம் லைக் ரீசெண்டாக கூட யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பைபிளில் இருக்கிறதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு படிக்கிறது தாங்க, வாழ்கிறது கிடையாது அப்படின்னாரு. கிடையாது. இந்த சத்தியங்கள் எதுக்குன்னா, இந்த உலகத்தில் நம்ம இருந்து இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு தான் தரப்பட்டிருக்கு. இந்த பிப்ளிக்கல் ட்ரூத் எல்லாம் வந்து ஜஸ்ட்டு நம்ம படிச்சுட்டு ரூம்குள்ளே படிச்சுட்டு அப்புறம் அதை கதை அடைச்சதுக்கப்புறம் வேற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது கிடையாது. த ட்ரூத்ஸ் தட் ஆர் தேர் இன் த பைபிள் ஆர் தேர் டு ஹெல்ப் அஸ் லைக் லிவ் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்காக தேவைப்படுகிற சத்தியம்தான் வேத வசனத்தில் நமக்கு தரப்பட்டிருக்குது. அதனால் ஜீசஸ் நமக்காக என்ன ப்ரே பண்ணுறாரு? தட் யூ பி இன் த வேர்ல்டு. இந்த 11 சீஷர்களும் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் இவங்க எங்கே இருந்தாங்க? உலகம் எங்கும் அனுப்பப்பட்டார்கள். எல்லா இடத்துலையும் சிதறடிக்கப்பட்டாங்க, எல்லா இடத்துலையும் போனாங்க, சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. ஏன்னா அது மூலமாக வந்து தேவனை அவங்க அறிஞ்சு கொண்டாங்க, அது மூலமாக அவங்க பரிசுத்தப்பட்டாங்க. மூணாவது அவர் என்ன ஜெபிக்கிறாரு சீஷர்களுக்காக? அவர் என்ன ப்ரே பண்ணுறாருன்னா, ஆண்டவரே உங்களை ஃபால்ஸ்ஹுட்டிலிருந்து இவங்களை காத்துக்கணும், பொய்யிலிருந்து, எல்லா விதமான டிசீட்டிலிருந்து, எல்லா விதமான டிசெப்ஷன்லேருந்து இவங்களை காத்துக்கணும். 11 சீஷர்கள் சொன்னதை தவிர, அவங்க எழுதியிருக்கிறத தவிர, அவங்க எழுதினது தான் புதிய ஏற்பாடு, அதை தவிர இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் எழுதப்பட்ட சத்தியத்தை நிராகரிக்கிறவங்க, அவங்க எதை நிராகரிக்கிறாங்க? சத்தியத்தை டினை பண்ணுறாங்க. அவங்க ஃபால்ஸ்ஹுட்டை எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க. இந்த 66 புக்கில் இல்லாத காரியங்களை, இல்லை இதில் இருக்கிற காரியங்களை வந்து நெக்லெக்ட் பண்ணுறப்போ, இதை டினை பண்ணுறப்போ அவங்க சத்தியத்திலேருந்து விலகி போயிட்டாங்க. புரியுதா? ஸோ ஜீசஸ் என்ன ப்ரே பண்ணார் சீஷர்களுக்கு? ஆண்டவரே இவங்க சத்தியத்தில் நிலச்சி நிற்கணும், சத்தியத்தின் மூலமாக இவங்க பரிசுத்தமாக்கப்படணும், உங்களுடைய வார்த்தையை இவங்க காத்துக்கணும், உங்களுடைய வார்த்தையை நான் இவங்களுக்கு தந்திருக்கிறேங்கிற அந்த வார்த்தை அவங்களை பரிசுத்தப்படுத்தும், அதை படிக்கிறவங்க நம்மளையும் பரிசுத்தப்படுத்துது அது. ஸோ ஆண்டவர் அவருடைய டிசைபிள்ஸுடைய ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஃபால்ஸ்ஹுட்டுக்காக ஜெபிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன ஜெபிச்சார்?
ஃபார் த யூனிட்டி, ஒற்றுமைக்காக அவர் ஜெபிக்கிறார். கிறிஸ்டியன்ஸ் வந்து அண்ட் அந்த கான்டெக்ஸ்டில் 11 டிசைபிள்ஸும் யுனைட்டடாக இருக்கணும். தட்ஸ் காட்ஸ் டிசைன். இன்னைக்கு நம்மளும் வந்து யுனைட்டடாக இருக்கணும். தட்ஸ் காட்ஸ் டிசைன். யூனிட்டிக்கு எகெயின்ஸ்டாக அதை பிரேக் பண்ணுற விதத்தில் வி ஷுடன்ட் டூ எனி திங். அதுக்காக வந்து லைக் ஜீசஸ் ப்ரே பண்ணுறதை வந்து நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த ஸ்பெஷல் ப்ரேயர்லாம் யாருக்கு? பிதாவானவர் ஒரு கூட்ட ஜனத்தை தந்திருக்கிறாரு பார்த்தீங்களா, குமாரனுக்கு. உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்காக பண்ணப்படுகிற ஜெபம். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் குமாரன் இதே மாதிரி நேசிக்கிறது கிடையாது. அவர் எல்லாத்தையும் நேசிக்கிறார். ஆனால் இது மாதிரி விசேஷமான விதத்தில் அவர் சிலரை தான் நேசிக்கிறார். அந்த சிலர் யாருன்னா, யாரெல்லாம் பிதா குமாரன் இடத்துல ஒப்பு கொடுத்தாரோ அந்த ஜனங்க மட்டும்தான். ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க, அவங்கள பார்த்தா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையை கை கொண்டுட்டு இருப்பாங்க, அவரை விசுவாசிப்பாங்க, அவரை ஏற்றிருப்பாங்க, அவர் தான் ரட்சகர், அவர் தான் தேவன் அப்படின்னு சொல்லுகிற விதத்தில் அவங்க வாழ்க்கை இருக்கும். ஸோ அவங்கள கண்டுபிடிக்கலாம். நீங்களும் அப்படி இருக்கலாமா? டெஃபரெண்ட்டாக இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது மிஸ்டிக்கலாக ஏதாவது ஐயோ ஏதாவது மறைக்கப்பட்டிருக்கிற ட்ரூத், ஐயோ அந்த ஜீவ புத்தகத்தில் என் பேர் இருக்கா இல்லையா அப்படின்லாம் நீங்கள் பதறணுமா? எதுவும் பதற வேணாம். இருக்கணுமா, ஐ மீன் அதில் பேர் இருக்கா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்க. கை கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு உறுதி கிடைக்கும். ஆமாம், நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், அவர் எனக்காக ஜெபிக்கிறாருன்னு தெரிந்து கொள்ள லைக் உங்களுக்கு ஒரு உறுதி கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் பண்ணல. இப்போவும் வந்து லைக் கிறிஸ்துவா சுவிசேஷமா, ஓ லைக் அவரை நம்ம பின்தொடரணுமா, அவருக்கு கீழ்ப்படியணுமா, பார்த்துக்கலாம் அப்புறமேல் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வந்து லைக் ஜெபிக்கல இந்த மொமெண்ட்டில். அண்ட் நீங்கள் தேவனுக்கு வந்து லைக் ஏன் பிரியமான ஜீவியத்தை ஜீவிக்கல. சிம்பிள். அண்ட் இந்த காரியமெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்குது? இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை நம்ம சந்தோஷமாக ஜீவிக்கணுங்கிறதுக்காக. பாருங்கள், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு வந்து நான் ஏதோ வந்து என்னுடைய முயற்சியில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்படியெல்லாம் யோசிப்பேன்னா, யாரோ ஒருத்தங்க இப்போ வந்து ஒரு ஐலாண்டில் இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தங்க அவங்க உண்மையாலுமே கடவுளை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து யாருமே அவங்கள யாருக்குமே தெரியாது. அப்போ என்ன, இப்போ அவங்க செத்துட்டு அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களா அப்படின்லாம் எனக்கு தோணிகிட்டு இருக்கும். ஆனால் இதை படிக்கிறப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களுக்காக கிறிஸ்து ஜெபிச்சுட்டு இருக்கிறார். அவங்க இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் அவங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் அவங்க உண்மையாலுமே தேவனை தேடுறப்போ என்ன ஆகுது, எப்படியாவது சுவிசேஷம் அங்கே போய் சேரும். யாருமே தேவனை நான் தேடினேன் ஆனால் நான் கண்டடையவே கிடையாது, எனக்கு யாருமே வந்து சொல்ல, எனக்கு பைபிள்னு ஒன்று இருந்துச்சுன்னே தெரியாது அப்படின்னு யாருமே ஒருபோதும் அழியவே மாட்டாங்க. ஆண்டவர் அவருடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பார், அவங்கள காத்துக்கொள்வார், கடைசி வரைக்கும் அவங்கள வந்து லைக் கொண்டு போவார். அண்ட் இதெல்லாம் ஹேங் ஆகிட்டு இருக்குது எது மேலே தெரியுங்களா? ஜீசஸுடைய ப்ரேயரில். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறப்ப எனக்கு ஒரு பயங்கரமான சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. நான் போய் சுவிசேஷத்தை எங்கேயாவது நான் அறிவிக்கிறேன், யாருமே அதை அக்செப்டே பண்ணல, சர்ச்சுக்கு யாருமே வரல, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு கூட யாருமே இங்கே வரல அப்படின்னா கூட என்னுடைய கான்ஃபிடென்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா, பாருங்கள், ஜீசஸ் அவருடைய ஜனங்களை அவர் கூட்டி சேர்க்கிறாரு, அவங்களுக்காக அவர் ஜெபிக்கிறாரு, அவங்களுடைய ரட்சிப்பை அவர் பார்த்துக்குவார். ஸோ லைக் அந்த கான்ஃபிடென்ஸில் நம்மளால் இந்த வாழ்க்கையை வந்து லைக் நம்மளால் வாழ முடியும் சந்தோஷமாக. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம துக்கமாக இருக்க தேவை கிடையாது. ஸோ நம்மளுடைய உலகத்தில் இருக்கிற ட்ரபிள்ஸுக்கு இருக்கிற ஒரு ஆன்டிடோட் மாதிரி, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் இருக்கா, அதை ஜெயம் கொள்றதுக்கு இந்த சத்தியம் உங்களுக்கு உதவும். நம்ம இப்போ கூட நம்ம ஒரு பாடலை நம்ம பாடி நம்ம க்ளோஸ் பண்ணால், அநாதி ஸ்நேகத்தாலுங்கிற பாடல்.